ரூபாய் நோட்டு செல்லாது என அறிவிக்கப்பட்டு ஒரு மாத காலமாகியும் பல இடங்களில் ஏடிஎம் மையங்கள் முற்றிலும் செயல்படவில்லை. அதேபோல் வங்கிகளிலும் குறைந்த அளவே பணம் வழங்கப்படுவதால் பொதுமக்கள் கூட்டம் குறையவில்லை. இதுகுறித்து நமது சேலம் செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கோட்டை ஸ்டேட் பேங்க் வங்கியில் 1000க்கும் மேற்பட்டோர் நின்றுட்டு இருக்காங்க. இந்த வங்கிகளை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கவுண்டர்கள் வந்து திறக்கப்படலை. இதனால் வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு சிரமங்களை வந்து சந்தித்து வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியர்கள் அவங்க பெற வேண்டிய தொகைகள் கூட வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த வங்கிகளில் தற்போது இங்கு அதாவது வயதானவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் வந்து வங்கியின் முன்பாகவே காலை முதல் மாலை முறை தொடர்ந்து வந்து அவங்க வந்து காத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. தற்போது இந்த வங்கிகளில் பார்க்கலாம். தற்போது இந்த வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குறிப்பாக வந்து சிறப்பு கவுண்டர்கள் வந்து எதுவுமே அமைக்கப்படாதால வந்து ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளான சூழ்நிலை வந்து பொதுமக்கள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. பல நாட்களாக வந்து வங்கிகளுக்கு முன்பாகவே வங்கிகள்லேயே வந்து முகாமிட்டிருக்காங்க. தற்போது இங்கே பொதுமக்களுக்காக கேட்கலாம். சார் வணக்கம், உங்களுடைய பணத்தை உங்களால் வங்கியில் எடுக்க முடிஞ்சதா? அதுக்கு சிறப்பு கவுண்டர் தான் அமைச்சிருக்காங்களா? இங்கே பணமெல்லாம் எடுக்க முடியாதுங்க சார். வந்ததும் உடனே கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏடிஎம்மெல்லாம் வந்து பணம் உடனே போட்டால் உடனே ஒரு மணி நேரத்தில் எல்லாம் பணம் முடிஞ்சிச்சு சார். இப்போ பணம் எடுக்கிறதுக்கு இப்போ எல்லாத்துக்குமே அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு இதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது பணம் எடுக்கவே முடிய மாட்டேங்குது. பணம் போடுறதுன்னா வந்து இது பண்ண முடியுது. பணம் எடுக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால இப்போ அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது எல்லாமே பணம். அந்த நம்ம பேலன்ஸில் இருக்கிற எல்லா பணமுமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கிறதால அத்தியாவசிய தேவைகள் எதுவும் வாங்குறதுக்குமே வந்து பணம் கையில் இல்லாத மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்குது. குறிப்பாக கடந்த ஒரு மாத காலம் ஆகியும் வங்கியில் வந்து இந்த கூட்டம் என்பது குறையவில்லை. அனைத்து கவுண்டர்களிலுமே தற்போது வந்து பொதுமக்களுடைய கூட்டம் என்பது ரொம்ப நிரம்பியே காணப்படுது. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.